ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ஈஸி ப்ரோட்டீன் ரிச் நார்த் இந்தியன் ஸ்டைல் பன்னீர் பூர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு ஒரு 1/4 கிலோ பன்னீரை நல்லா கையால் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு மிதமான தீயில லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 இன்ச் துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு 1 தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மிதமான தீயில மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ கிரம்பிள் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நான் செமி கிரேவியாக பண்ணுறேன், அதனால தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி பத்தல, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான டக்குன்னு செய்யக்கூடிய ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் பூர்ஜி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.